அரசு வேலைக்காக படிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இனிய மதிய வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 7 விதை நெல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இயலில் இருக்கக்கூடிய லைன் பை லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு தமிழ் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்களா? 16 இயலுக்கு உண்டான வீடியோ நான் போட்டேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி 10ஆம் வகுப்பு இயல் 6 வரைக்கும் நான் போட்டாச்சு, அதுக்குண்டான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இயல் 7. இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டைரக்ட் கொஸ்டின்ஸ், அப்புறம் கூற்று, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொறுத்துக. சரிங்களா? ஸோ இந்த மாடலில் தான் இந்த 3 மாடல்லையுமே கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கிறேன். கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் பார்க்கலனா கூட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்க்கட்டும். சரிங்களா? ஏன் அப்படின்னா இது எல்லாமே கொஸ்டின் பேட்டர்னா, டிஎன்பிசி கொஸ்டின் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதை மைண்டில் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் எடுத்துருக்கிறேன். கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் லைவ் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ 5 செகண்ட்ஸ் எவரி கொஸ்டின்ஸுக்கும் 5 செகண்ட்ஸ் டைமிங்கும் கொடுப்பேன். சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். இதில் மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே அப்படின்னு கேட்குறாங்க. மாலவன் அப்படின்னா திருப்பதி, வேலவன் என்றால் திருத்தணி. சரிங்களா? திருப்பதியும் திருத்தணியும், ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். இரண்டாவது கொஸ்டின். தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது. ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். அடுத்த கொஸ்டின் போலாம். மாப்போசிக்கு பெற்றோர் இட்ட பெயர். ஆப்ஷன் பி ஞான பிரகாசம். ஞான பிரகாசம். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. சிவஞானி என்ற பெயரே டேஸ் என நிலைத்தது. சிவஞானம். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர், சிவஞானம். அடுத்த கொஸ்டின் போலாம். மாப்போசியின் இயற்பெயரை மாற்றிய முதியவர் யார்? சரபையர். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர், சரபையர். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. ஆறாவது கொஸ்டின். காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்னும் அறப்போர் முறையை தொடங்கிய ஆண்டு. காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்னும் அறப்போர் முறையை தொடங்கிய ஆண்டு. ஆயிரத்தி 1906. ஒருவன் அறிவு விளக்கம் பெறுவதற்கான 2 வழிகள். கலை, பண்பாடு. கலை, பண்பாடு. அடுத்து போலாம். இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானத்தை இந்திய பேராய கட்சி நிறைவேற்றிய நாள். அதாவது வெள்ளையனை வெளியேறு இயக்கம் எப்போ அப்படின்னு கேட்குறாங்க கொஸ்டின். 1942 ஆகஸ்ட் 8. 9வது கொஸ்டின். பசல் அலி ஆணையம் நடுவண் அரசுக்கு தந்த பரிந்துரை வெளியான நாள். 1955 அக்டோபர் 10. ஆஸ்திரிய நாட்டின் தலைநகர். ஆஸ்திரிய நாட்டின் தலைநகர் வியன்னா. அடுத்த கொஸ்டின் போலாம். சிற்றக்கல் ஒளி இடம் பெற்ற நூல்.
சிற்றக்கல் ஒலி இடம்பெற்ற நூல். எனது போராட்டம். ம.பொ. சிவஞானத்தின் சிறப்பு பெயர். சிலம்புச் செல்வர். சாகித்திய அகாதமி விருது பெற்ற ம.பொ.சியின் நூல். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. ம.பொ.சி. சாகித்திய அகாதமி விருது பெற்ற ஆண்டு. 1966. மார்ஷல் ஏ. நேசமணிக்கு சிலையோடு மணி மண்டபமும் அமைந்துள்ள ஊர். நாகர்கோயில். 16வது கொஸ்டின். ம.பொ. சிவஞானம் வாழ்ந்த காலம். ஆயிரத்தி 1906 முதல் 1995. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ம.பொ.சி. சிலை அமைந்துள்ள இடங்கள். ஆப்ஷன் ஏ திருத்தணி தியாகராய நகர். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் மிகவும் சிறப்புடைய ஆண்டு. ஆயிரத்தி 1906. ம.பொ.சி. பிறந்த சென்னை வட்டம். ஆயிரம் விளக்கு. ம.பொ.சி. பிறந்த சென்னை பகுதி. சால்வன் குப்பம். ம.பொ.சி. பள்ளியில் படிக்கும்போது ஆசிரியர் கண்டிக்க காரணம். பாடப்புத்தகம் கொண்டு வராமை. ம.பொ.சியின் பள்ளி வாழ்க்கை முடிவுற்ற வகுப்பு. மூன்றாம் வகுப்பு. ம.பொ.சிக்கு இளமையிலேயே பாக்கலை பயிற்றுவித்தவர். அன்னை. ம.பொ.சி. அறிவு விளக்கம் பெற எடுத்துக்கொண்ட வழி. கேள்வி. இந்த 7வது கொஸ்டின் பாருங்க. ஒருவன் அறிவு விளக்கம் பெறுவதற்கான 2 வழிகள். ஒன்று கல்வி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேள்வி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கலை பண்பாடு அப்படின்னு சொல்லி தவறாக சொல்லிட்டேன். கல்வி கேள்வி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஓகே, விட்ட கேள்வி ஸ்டார்ட் பண்ணலாம். 25வது கொஸ்டின். ம.பொ.சிக்கு கேள்வி ஞானம் பெருக்கியவர். திருப்பாதிரிப்புலியூர் ஞானரடிகள். வடக்கெல்லை தமிழர்களை ஒருங்கிணைத்து தமிழுணர்வு கொள்ள செய்தவர். மங்களக்கிழார். இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடிய வழக்கறிஞர். மார்ஷல் ஏ. நேசமணி. நாகர்கோவில் நகரமன்ற தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிய பொறுப்புகளை வகித்தவர்.
நாகர்கோவில் நகரமன்ற தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிய பொறுப்புகளை வகித்தவர். மார்ஷல் ஏ. நேசமணி. குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்துச் சென்றவர். மார்ஷல் ஏ. நேசமணி. தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர். ம.பொ.சி. சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர். ம.பொ.சி. ம.பொ. சிவஞானத்தின் எனது போராட்ட நூல் ஒரு தன் வரலாற்று நூல். தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யார்? ம.பொ.சி. பொறுத்துக. திருப்பாதிலிப்புலியூர் ஞானரடிகள். ம.பொ.சிக்கு கேள்வி ஞானம் பெருக்கியவர். மங்களக்கிழார். வடக்கெல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்த தமிழ் ஆசான். மார்ஷல் ஏ. நேசமணி. குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்துச் சென்றவர். சிலம்புச் செல்வர். ம.பொ. சிவஞானம். 2, 1, 4, 3 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். இது இடம் இல்லாததுனால கொஞ்சம் அப்படியே லைனாக கொடுத்துருக்குறேன். சரிங்களா? இடம் இருக்குதா நல்லா அலைன்மெண்ட் பண்ணி தான் கொடுத்துருப்பேன். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். பொறுத்துக. ஞானரடிகள். மங்களக்கிழார், மார்ஷல் ஏ. நேசமணி, ராஜாஜி. ஞானியரடிகள். திருப்பாதிலிப்புலியூர். மங்களக்கிழார், தமிழ் ஆசான். மார்ஷல் ஏ. நேசமணி, வழக்கறிஞர். ராஜாஜி, முதல்வர். 4, 1, 2, 3 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்து போகலாம். பொறுத்துக. வாஞ்சு, நீதிபதி. செங்கல்வராயன், மாநகர தந்தை. தேவசகாயம் செல்லையா, மொழிவாரி ஆணைய தலைமை. சர் கே.எம். பணிக்கார். தவறு. அதாவது தேவசகாயம் செல்லையா பார்த்தீங்கன்னா தமிழரசு கழக தோழர்கள். சரிங்களா? 4. கே.எம். பணிக்கார் தான் மொழிவாரி ஆணைய தலைமை அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? 2, 1, 4, 3 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். சரிங்களா? 2, 1, 4, 3 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, மொழிவாரி ஆணைய தலைமை கே.எம். பணிக்கார் தான் வரும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. உழவு, ஏர், மண், மாடு. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். சங்கத்தமிழரின் திணை வாழ்வு எதை அடிப்படையாக கொண்டது? ஆப்ஷன் சி வேளாண்மையை. தமிழரின் தலையான தொழிலாகவும் பண்பாடாகவும் திகழ்ந்தது எது? உழவு. தமிழர் பண்பாட்டின் மகுடமாக திகழ்வது.
பொன் ஏர் பூட்டுதல். பொன் ஏர் பூட்டுதல் நடத்தப்படும் மாதம் சித்திரை. ஏர் புதிதா என்னும் கவிதை இடம்பெற்ற நூல் கூப்பாரா படைப்புகள். கூப்பாரா பிறந்த ஊர் கும்பகோணம். கூப்பாரா பிறந்த ஆண்டு 1902. கூப்பாரா ஆசிரியராக பணிபுரிந்த இதழ்களில் ஒன்று கிராம ஊழியன். கடுகி செல். இதில் கடுகி என்பதன் பொருள் என்ன? விரைந்து. கடுகி என்றால் விரைந்து என்பது பொருள். நிலம் சிலிர்க்கும், நாற்று. நிலம் சிலிர்க்கும், நாற்று என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நிமிரும். நிமிரும். ஊக்கம் புதிது, உரம் புதிது. இதில் உரம் என்ற சொல் குறிப்பது வலிமை. உலகத்தார்க்கு அச்சாணி என்போர் உழுவோர். பொறுத்துக. முதல் மழை விழுந்தது, மேல்மண் பதமாகியது. வெள்ளி முளைத்தது, பொன்னேர் தொழு. 4, 1, 2, 3 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். வெள்ளி முளைத்திடுது விரைந்து போ நண்பா என்று பாடியவர் யார்? வெள்ளி முளைத்திடுது விரைந்து போ நண்பா என்று பாடியவர் யார்? கூபா ராஜகோபாலன். வெள்ளி முளைத்திடுது விரைந்து போ நண்பா என்று பாடியவர். 52வது கொஸ்டின். தவறான ஒன்றினை கண்டறிக. மண் புரளும், மேற்கு வெளுக்கும், மழை பொழியும், எல்லை தெய்வம் காக்கும். தவறான ஒன்று பார்த்தீங்கன்னா மேற்கு வெளுக்கும் அப்படின்றதான் தவறான ஒன்று. பொழுதேற பொன்பரவும் ஏரடியில் நல்ல வேளையில் பொழுதேற பொன்பரவும் ஏரடியில் நல்ல வேளையில் நாட்டுவோம் கொழுவை என்று பாடியவர் யார் அப்படின்றாங்க. கூபா ராஜகோபாலன் அவர்கள் தான். அடுத்த கொஸ்டின். தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள். நெறியோடு நின்று காவல் காப்பவர். மெய்கீர்த்திக்கு முன்னோடியாக திகழும் சங்க இலக்கிய பாடல் எது? பதிற்று 10. பல்லவர் கால கல்வெட்டும் பாண்டியர் கால செப்பேடும் சோழர் காலத்தில் டேஸ் எனவும் பெயர் பெற்றது. மெய்கீர்த்தி. டேஸ் இந்திரன் முதலாக திசைப்பாலர் 8 பேரும் ஒருவரும் பெற்றது போல் ஆட்சி செய்தனர். இரண்டாம் ராஜராஜ சோழன். சோழ நாட்டில் பிறைந்தொழுகுவது
கயிர்குலம் கயற்குலம். காவுகளே கொடியவாயின. இதில் காவு என்பதன் பொருள் காடுகள். ஏற்புலவரே பொருள் வைப்பார் எதில்? செய்யுளில். முகம் பெற்ற பணுவலென்னவும். பணுவல் என்பதன் பொருள் நூல். பணுவல் என்றால் நூல். கோப்பரகேசரி, திரிபுவன சக்கரவர்த்தி என பட்டங்கள் பெற்றவன் யார்? இரண்டாம் ராஜராஜ சோழன். யாருடைய காலந்தொட்டு மெய்கீர்த்தி கல்லில் வடிவமைக்கப்பட்டது? முதலாம் ராஜராஜன். இரண்டாம் ராஜராஜ சோழனின் மெய்கீர்த்தியின் வரிகள் தொண்ணூத்தி ஒன்று. அழியாத கல் இலக்கியம் என போற்றப்படுவது மெய்கீர்த்தி. சோழ நாட்டில் சிறைப்படுவன வருபுனல். திசாபாலர் டேஸ் ஆவார்? எண்மர். 8 பேர் தான் திசாபாலர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திசைகள் மொத்தம் 8ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால எண்மர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பொறுத்துக. பிணிப்பு கட்டுதல். புனல் நீர். கழனி வயல். மை இருள். 2 1 4 3 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். பொறுத்துக. முகம் வரை கைத்தாய் பணுவல். முகம் முன்னுரை. வரை மலை. கைத்தாய் செவிலித்தாய். பணுவல் நூல். 4 1 2 3 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். பொறுத்துக. யானை பிணிக்கப்படுபவன. சிலம்புகள் புலம்புகின்றன. ஓடைகள் கலக்கமடைகின்றன. மாங்காய்கள் வடுக்கப்படுகின்றன. 2 1 4 3 அப்படின்றது தான் இதற்குண்டான சரியான ஆன்சர். பொறுத்துக. மலர்கள் பறிக்கப்படுகின்றன. காடுகள் கொடியாயின. வண்டுகள் தேன் உண்கின்றன. மலைமூங்கில் உள்ளீடு இன்றி வெறுமை. 1 3 2 4 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். திரும்ப பொறுத்துக. நெற்கதிர்.
போராக எழுகின்றன. மலைகள் இருள் சூழ்கின்றன. மான்களின் கண்கள் மருள்கின்றன. குளத்து மீன்கள் பிறழ்ந்து செல்கின்றன. 4 1 2 3 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். செவிலித்தாய் சினங்காட்டுபவர். புலவர் பாட்டு பொருள் பொதிந்து கிடக்கின்றது. இசைப்பாணர் தெருவில் ஆடு பாடுபவர். குளத்து மீன்கள் பிறழ்ந்து செல்கின்றன. 4 1 2 3 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். 4 1 2 3 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். சொற்றொடர் முறைப்படுத்துக. கல் தச்சர்களால் புலவர்களால் எழுதப்பட்ட மெய்கீர்த்திகள் கல்லில் பொறிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. ஆப்ஷன் ஆ தான் சரியான ஆன்சர். அதாவது 3 2 1 4 இப்படி தான் வரும். சரிங்களா? மெய்கீர்த்திகள் அதாவது மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை அப்படின்றது. பொருந்தாததை கண்டறிக. ஓடைகள் கலகம் அடைகின்றன, மக்கள் கலைக்க முடியாது. இது கரெக்டு. ஓடைகள் அடைக்கப்படுவதில்லை, மக்கள்கள் அடைக்கப்படுகின்றன. இது ஒன்று தான் தப்பு. மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் டி தான் தவறானது. ஸோ ஆக்சுவலாக ஆன்சர் ஆப்ஷன் டி தான். செப்பமான வடிவம் பெற்றது, அதாவது கல்லிலாகியதாய் அமைந்தது. செப்பமான வடிவம் பெற்றது, கல் இலக்கியமாய் அமைந்தது. மெய்கீர்த்தி. தந்தை இல்லாதவர்களுக்கு தந்தையாக இருக்கின்றவன் யார்? ராசராச சோழன். தாய் இல்லாதவருக்கு தாயாக இருக்கின்றவன் யார்? ராசராச சோழன். மகன் இல்லாதவருக்கு மகனாக இருக்கின்றவன் யார்? ராசராச சோழன். உலக உயிர்களுக்கு எல்லாம் உயிராக இருக்கின்றவன் யார்? ராசராச சோழன். விழிப்பெற்ற பயனாகவும் மெய்ப்பெற்ற அருளாகவும் மொழிபெற்ற பொருளாகவும் புகழ்பெற்ற நூலாகவும் திகழ்பவன் யார்? ராசராச சோழன். புகழ் அனைத்திற்கும் தலைவனானவன் யார்? ராசராச சோழன். மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் நூல். சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் மொத்தம் எத்தனை? 3. சிலப்பதிகாரத்தின் காதைகள் மொத்தம் எத்தனை? 30. அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவடிகளிடம் வேண்டிக் கொண்டவர் யார்?
அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவடிகளிடம் வேண்டிக் கொண்டவர். சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடைய காப்பியம் மணிமேகலை. நாட்டுதும் யாம்போர் பாட்டுடைய செய்யுள் என்றவர் யார்? இளங்கோவடிகள். மணிமேகலையின் ஆசிரியர் யார்? சீத்தலை சாத்தனார். இந்திர விழா ஊரெடுத்த காதை அமைந்த காண்டம் எது? பூகார் காண்டம். சிலப்பதிகாரத்தின் பெரும் பிரிவு காண்டம். சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு காதை. அதான் காண்டம் பார்த்தீங்கன்னா 3 காண்டங்கள் 30 காதைகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து போவோம். சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை உரைப்பாட்டு மடை. பேசுமொழியின் ஓட்டம் என்பது உரை. பேசுமொழியின் ஓட்டம் என்பது காட்சி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது பார்த்துங்க. காட்சி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? காட்சி. இல்லை, உரை தான் வரும். சரிங்களா? காட்சி வராது. சரிங்களா? ஸோ இது கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. பேசுமொழியின் ஓட்டம் என்பது பார்த்தீங்கன்னா உரை. சரிங்களா? உரை தான் வரும். அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்க. இங்கே நான் ஆன்சர் தவறாக சூஸ் பண்ணிட்டுக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, உரை தான் வரும். அடுத்து, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் டேஸ் ஆகும். இரட்டை காப்பியம். கண்ணகியும் கோவலனும் சென்று அடைந்த ஊர். கொடும்பல்லூர். இளங்கோவடிகள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? சேரநாடு. அழகர்மலை என்பது திருமால் குன்றம். கோவலனையும் கண்ணகியையும் அழைத்து சென்றவர் கவுந்தியடிகள். கணவனை இழந்த கண்ணகி சென்று அடைந்த இடம் வேங்கைக்கானல். பெருங்குணத்து காதலால் யார்? பெருங்குணத்து காதலால் யார்? கண்ணகி. சொல்லையும் பொருளையும் பொறுத்துக அப்படின்றாங்க. தூசணா பட்டு, துகிர்னா பவளம், வெறுக்கை என்றால் செல்வம், நொடை என்றால் விலை. 2, 4, 1, 3 அப்படின்றதான் சரியான ஆன்சர். மருவூர்பாக்கம் அமைந்த நகரம். மருவூர்பாக்கம் அமைந்த நகரம் பூகார் நகரம். மண்ணீட்டாளர் என குறிக்கப்பெற்றவர் யார்? சிற்பி. கோவம் குவித்த இதில் கோவம் என்பதன் பொருள் என்ன? அதாவது கோபம் வராது, கோலம் அப்படின்னு சொல்லி வரும். கோலம் குவித்த இதில் கோலம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா தானியம். கல் விற்பவர் யார்? வலைச்சியர். வலைச்சியர். பொறுத்துக்க. கண்ணூல் விளைஞர் யார்?
ஓவியர். மண்ணீட்டாளர் சிற்பி. கிழி துணி. வினை தொழில். 2, 1, 4, 3 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். சொல்லும் பொருளும் பொருந்தா சொல் எது? சொன்னம் நறுமணப் பொடி. காருகர் நெய்பவர். தூசு பட்டு. துகிர் முத்து. துகிர்னா பவுலுன்னு சொல்லி வரணும். இதுதான் பொருந்தாதது. சொல்லும் பொருளும் சரியாக பொருந்திய சொல் எது? ஆப்ஷன் சி, தூசு என்றால் பட்டு என்பது பொருள். அதுதான் சரியா பொருந்திருக்குது. மற்றது எல்லாமே தவறா பொருந்திருக்குது. சொல்லும் பொருளும் சரியாக பொருந்திய சொல் எது? வெறுக்கை செல்வம் அப்படின்றதுதான் சரியான ஆன்சர். நொடைனா விலைன்னு வரும். ஓசுனா எண்ணெய் விற்பவர். பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர். சரியா? ஓகே, அடுத்து போவோம். 111வது கொஸ்டின். பருத்தி நூலினும் கட்டு நூல்வினை காருகர் இருக்கையும் இவ்வடியில் காருகர் என்பதை சுட்டும் சொல் எது அப்படின்றாங்க. நெய்பவர் தான் காருகர் அப்படின்னு சொல்றாங்க. அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடை அறியா இவ்வடியில் வெறுக்கை என்பது எதை சொல்லுகிறது? இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். வெறுக்கை என்றால் செல்வம். ஓசுனர் செறிந்த ஊன்மலி இருக்கையும் இவ்வடியில் ஓசுனர் என்பதை சுட்டும் சொல் எது அப்படின்றாங்க. எண்ணெய் விற்போர் தான் ஓசுனர். எண்ணெய் விற்போர். கண்ணுல் விளைஞரும் மண்ணீட்டாளரும் இவ்வடியில் மண்ணுல் என்பதை சுட்டும் சொல் எது அப்படின்றாங்க. சிற்பி. சரிங்களா? சிற்பி. மண்ணீட்டாளர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சிற்பி. கண்ணுல் அப்படின்னா ஓவியர். சரிங்களா? இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். கண்ணுல் எப்படின்னா ஓவியர் தான் வரும். மண்ணீட்டாளர்னா சிற்பி. அதை பார்த்துங்க. சரிங்களா? இங்கே எப்படி சொல்கிறது, டவுட் ஆகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம மேலேயே பொருத்துக்கள் அழகாக வச்சு பார்த்துட்டோம். அடுத்த கொஸ்டின் போகலாம். வண்ணமும் சுண்ணமும் தன்னருந் சாந்தமும் இவ்வடியில் அமைந்த நயம் எது? எதுகை. பொருந்தாத இணையை தேர்க. பாலா சரஸ்வதி. அதான் பொருந்தாதது. மற்றது எல்லாம் பொருந்தும். 1954 தாமரை அணி விருது பெற்றவர் யார்? MS சுப்புலட்சுமி. MS சுப்புலட்சுமியை தொட்டு தடவி பாராட்டியவர் யார்? ஹெலன் கெல்லர். வெங்கடேச சுப்ரபாதம் திருப்பதியில் ஒலிக்கத் தொடங்கிய ஆண்டு 1966. இசைக்கு கிடைத்த மகுடம் என போற்றப்பட்ட விருது எது? மகசேசா விருது. அடுத்த கொஸ்டின் போகலாம். 122வது கொஸ்டின். கிருஷ்ணமாலுக்கு வாழ்வுரிமை விருது வழங்கிய நாடு? ஸ்வீடன். பாடுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றத்தை பேசும் புதினம்? படுகர் இன மக்களின். குறிஞ்சித்தேன். பூதானா இயக்கத்தில் பணிபுரிந்தவர் யார்? கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். சமூக அவலங்களை உற்று நோக்கி எழுத்தின் வாயிலாக உலகுக்கு காட்டியவர் யார்? ராஜம் கிருஷ்ணன். களஞ்சியம் மகளிர் குழு முதலில் ஆரம்பித்தவர் யார்? சின்னப்பிள்ளை. உழுபவருக்கே நிலம் உரிமை இயக்கம் தொடங்கியவர் யார்? கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். MS சுப்புலட்சுமியை
பிரபலப்படுத்திய பாடல் காற்றினிலே வரும் கீதம். பால சரஸ்வதியின் நாட்டிய கச்சேரியை புகழ்ந்தவர் யார்? பண்டிட் ரவி சங்கர். காந்தி அமைதி விருதை கிருஷ்ணமாலுக்கு வழங்கிய நாடு எது? சுவிட்சர்லாந்து. இரு நாட்டு அரசர்களும் தும்பைப்பூவை சூடி போரிடுவதன் காரணம் என்ன? வலிமையை நிலைநாட்டல். புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை. புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? 12. வெற்றிப்பூ இன்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இட்லி பூ. ஒரு தலை காமத்தை குறிக்கும் திணை கைக்கிளை. வாகை என்பது எதனை குறிக்கும்? வெற்றி. நொச்சி எந்நிலத்துக்குரியது? மருதம். நொச்சிப்பூவை சூடி போரிடுவது? கோட்டையை காக்க. பாடான் திணை பிரித்து எழுதுக. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். காஞ்சி என்பது ஒரு வகை. காஞ்சி என்பது ஒரு வகை குறுமரம். குறுமரம். போரை தொடங்கும் நிகழ்வாக கருதப்படுவது? ஆநிரை கவர்தல். மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்தபோது டேஸ் சொத்தாக கருதினர்? ஆநிரைகளை சொத்தாக கருதினர். மன்னனது போரை மட்டும் சொல்லாது பிற மாண்புகளையும் பாடும் திணை பாடான் திணை. அன்பின் ஐந்திணை பற்றியது டேஷ் ஆகும்? அகப்பொருள். கவர்ந்து செல்லப்பட்ட ஆநிரைகளை மீட்பது? கரந்தை திணை. பொறுத்துக. வெட்சி திணை. ஆநிரை கவர்தல். கரந்த திணை. கவர்ந்த செல்லப்பட்ட ஆநிரையை மீட்டல். வஞ்சி திணை. மண்ணாசை கருதி அதாவது பகை நாட்டை கைப்பற்ற போரிடல். காஞ்சி திணை. நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு எதிர் நின்று போரிடுதல். 4, 1, 2, 3 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். பொறுத்துக. நொச்சி திணை. கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்து போரிடுதல். உழிஞ்சை திணை. கோட்டையை கவர கோட்டையை சுற்றி வளைத்தல். தும்பை திணை. இரு பெரு வேந்தரும் வீரர்களும் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது. வாகை திணை. போரில் வெற்றி பெறுவது. 2, 1, 3, 4 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பொறுத்துக. பாடான் திணை. ஆளுமையாளரின் கல்வி முதலானவற்றை புகழ்ந்து பாடுதல்.
பொதுவியல் திணை வெற்றி முதல் பாடான் வரை கூறப்படாத செய்திகள். கைக்கிளை ஒருதலை காமம். பெருந்திணை பொருந்தா காமம். பூக்கள் இடம்பெறும் புறத்திணைகள். பூக்கள் இடம்பெறும் புறத்திணைகள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 பூக்கள் இடம்பெறும். பூக்கள் இடம்பெறாத புறத்திணைகள் மொத்தம் 4. அகத்திணையாக இருந்து புறத்திணையாக்கப்பட்ட திணைகள் எது அப்படின்னு கேட்குறாங்க. அகத்திணையாக இருந்து புறத்திணையாக்கப்பட்ட திணைகள். கைக்கிளை பெருந்திணை. அடுத்த கொஸ்டின் போகலாம். முடக்கத்தான் அதாவது முடக்கு கொன்றான் என்பது உழிஞ்சை பூ. முடக்கத்தான் என்பது உழிஞ்சை பூ. மருத நிலத்திற்குரிய பூ நொச்சிப்பூ. பொருந்தாத இணையை கண்டறிக. வெட்சி திணை ஆநிரை கவர்தல். கரந்தி திணை ஆநிரை மீட்டல். வஞ்சி திணை மண்ணாசை காரணமாக போர். காஞ்சி திணை கோட்டையை காத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் தவறானது. பொருந்தாதது அதுதான், மற்றதெல்லாம் பொருந்தும். பொருந்தா இணையை கண்டறிக. காஞ்சி திணை எதிர்த்து போரிடல். நொச்சி திணை கோட்டை காத்தல். உழிஞ்சை திணை மதில் வளைத்தல். தும்பை திணை போரில் வெற்றி. அதாவது தும்பை திணை போரில் வெற்றின்றது தான் தவறு. சரிங்களா, மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் போகலாம். புறத்திணைகள் மொத்தம் 12 வகைப்படும். வெட்சி திணை அப்படின்றது ஆணிரையை கவர்தல். கரந்த திணைனா கவர்ந்த ஆணுரையை மீட்டல். வஞ்சி திணைனா வஞ்சிப்பு சூடி போருக்கு செல்லுதல். காஞ்சி திணைனா காஞ்சிப்பு சூடி எதிர்த்து போரிடல். நொச்சி திணைனா அதாவது கோட்டையை காக்க உள்ளிருந்தே போரிடுதல். உழிஞ்சை திணைனா கோட்டையை சுற்றி வளைத்தல். தும்பை திணைனா வலிமையை நிலைநாட்ட களம் குறித்து போரிடுதல். வாகை திணைனா போரில் வெற்றி பெறுதல். பாடான் திணை அப்படின்னா போரை மட்டும் சொல்லாது மன்னனுடைய பேராண்மைகளை பாடுவது பாடான் திணை. பொதுவியல் திணை என்றால் புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றில் கூறப்படாதவற்றையும் கூறுவது பொதுவியல் திணை. கைக்கிளை என்றால் ஒருதலை காமம். பெருந்திணை என்றால் பொருந்தா காமம். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா வேருக்கு நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதினத்திற்கு ராஜம் கிருஷ்ணமால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாதமி விருது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. வேருக்கு நீர் சாகித்ய அகாதமி விருது ராஜம் கிருஷ்ணமால், அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்முடைய பலவாஸ் டிஎன்பிசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் பில்லை கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. அப்கமிங் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 9th தமிழ் வரும், 8th தமிழ் வரும், 7th 6th இது எல்லாமே வரும். சரிங்களா, நன்றி. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய்.